என்னை கட்டி போட உன்னால் முடியுமா? மக்களை வணக்கம் வணக்கம் வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் வணக்கங்க. நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குது, இந்த நெருப்பில் எவ்வளோ வெயில், எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ காட்டில். நம்ம இன்றைக்கி 50 கிலோ சிக்கன் பிரியாணி செஞ்சிட்ருக்கோம். வெங்காயம் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வதக்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். இஞ்சி 2 கிலோ, பூண்டு 2 கிலோ, 25 கிலோ சிக்கன் பிரியாணி. 2.5 கிலோ இஞ்சி, 2 கிலோ பூண்டு. சாரி, 2 கிலோ இல்லை, 2.5 கிலோ இஞ்சி, 2 கிலோ பூண்டு. தம்பி பூண்டு எடுத்துருவா. இஞ்சி போட்டாச்சு. அடுத்து நம்ம இப்போ பூண்டு சேர்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். நானும் வீடியோ இத்தனை எடுத்து போட்டுருக்கேன், யாரும் சப்போர்ட் பண்ணலை. இது ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, இன்னொரு சில பேர் சப்போர்ட் பண்ணல. பூண்டு சேர்த்தாச்சு. பூண்டு சேர்த்துட்டு இது ரெண்டும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கினா தான் நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா பாருங்கள், நல்லா வதக்கிட்டு இருக்கு. அதேமாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கணுங்க. பாருங்கள் எண்ணெய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது பாருங்கள், சூப்பராக. அப்போ இஞ்சி பூண்டு இதோட மனம் நல்லாயிருக்கும், வாசனை சூப்பராக இருக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம 25 கிலோ சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி பண்ண போகிறோம். எப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கியதும் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். 10 கிலோ தக்காளி, நம்ம 25 கிலோக்கு தக்காளி நம்ம பொடிசாக கட் பண்ணி தண்ணி விட்டு அலசி எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற 10 கிலோ தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட தக்காளி சேர்த்துட்டு தக்காளி 10 நிமிஷம் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம சிக்கன் பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கேயே மசாலா ரெடி பண்ணணும். மசாலா ரெடி பண்ணிட்டு தான் சிக்கனே சேர்க்கணுங்க. அதனால் நம்ம தக்காளி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்ருவோம். தக்காளி நல்லா வேக விட்றணும், அப்போ நல்லா டேஸ்ட் கிடைக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்ருலாம். பாருங்கள் மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்தளவு. இப்போ நம்ம 10 நிமிஷம் மூடி விட்டு நல்லா வேக விட்டுடலாம். தக்காளி சேர்த்து மசாலாவுக்கு தக்காளி கூட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு மசாலா எல்லாமே தக்காளி சேர்த்துட்டு தான் நம்ம சிக்கன் வந்து லாஸ்ட்டாக சேர்க்கணும். ஏன்னா சிக்கன் வந்து உடஞ்சிரும். அதனால் 2 நிமிஷம் கிளறி விட்டு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். உப்பு சேர்த்துட்டு நம்ம கிளறி விட்டுடலாம். சிக்கன் பிரியாணி மசாலா ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்த்துங்க. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டு நம்ம தக்காளி ஃபுல்லாக வதக்கின உடனே நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். நல்லா வதக்கிடுச்சு. இப்போ நம்ம தயிர் வந்து 2 லிட்டர் சேர்த்துடலாம். சிக்கன் பிரியாணிக்கு மசாலா பார்த்துக்குங்க. தயிர் 2 லிட்டர் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுடலாம்.
தயிர் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுட்டு அது கூடவே நம்ம மசாலா சேர்த்துடலாம். பாருங்க தயிர் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அது கூடவே கட் பண்ணி வச்சுக்கிற மசாலா சேர்த்துடலாங்க. மசாலா சேர்த்து நல்லா ஒரு டைம் கிளறி விடலாம். மசாலா 10 நிமிஷம் நல்லா வதக்கிடுச்சு. இப்போ நம்ம 25 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு நம்ம 30 கிலோ கறி சேர்த்துடலாங்க. பாருங்கள் இப்போ கறி சேர்த்துடலாம். கறி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டால் போதும்.